ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ரொம்ப சூப்பராக சாக்லேட் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது டபுள் பாய்லர் மெத்தடில், அதாவது அடியில் ஒரு பாத்திரம் வேணும், மேலே ஒரு பாத்திரம் வேணும். அந்த அடியில் இருக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் இருக்குல்ல, அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். சுகரை மிக்சியில் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடரை தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போது நல்லா திக்காகும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா தண்ணியாக இருந்துச்சு, நம்ம பைப்பிங் பேக்கில் அந்த மாதிரி ஊற்றும் போது தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கரெக்டாக ட்ராப் மாதிரி விழுவாது. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அடியில் வச்சுக்கோங்க. மேலால் நான் ஒரு ஜிப்லாக் பேக் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஜிப்லாக் பேக் இல்லை அப்படின்னா நார்மலான பால் கவர் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளார நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த சாக்லேட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கோன் ஷேப்புக்கு இது வந்துருச்சு இல்லையா. இப்போ எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடியில் சிசர் வச்சு இந்த அடியில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஓட்டை விழுகும். இப்போது இது ஒரு ட்ராப்பாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த பட்டர் ஷீட்டில் நம்ம இந்த சாக்லேட்டை ஒரு ட்ராப்பாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். இது இவ்வளோ கஷ்டமாக தான் நம்ம செஞ்சாகணுமா, வேறு ஏதாவது ஈஸி டெக்னிக் இல்லையா அப்படின்னா ஈஸியாக செய்யலாம். நம்ம ஏதாவது சாக்லேட் வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா, டைரி மில்க் அந்த மாதிரி ஏதாவது சாக்லேட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் இதே மாதிரி டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு பேக்கில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ட்ராப் வச்சோம் அப்படின்னாலே ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒருவேளை நம்மக்கிட்ட சாக்லேட் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி செய்யலாம். இப்போது நான் ஃபுல்லுமே வச்சு முடிச்சிட்டேன். இப்போது இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் காய வச்சிடலாம். வெளியிலே வச்சு காய வைக்கிறதுனா கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரத்திலே காய வச்சுட்டேன். இப்போ இது காஞ்சிருச்சு. இப்படி உதுத்தாலே உதிர்ந்து வந்துடுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். உதுக்க வராததெல்லாம் இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கிறதுலாம் லைட்டாக இப்படி கையால் நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னாலும் ஈஸியாகவே வந்துடும். மாதிரி சாக்லேட் சிப் வச்சு நம்ம குக்கீஸ் செய்யலாம். அப்புறம் ஐஸ்கிரீம் செஞ்சோம் அப்படின்னா அதில் மேலால் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக போடலாம். மற்றபடி டெசர்ட் செய்யலாம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி தேவைன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அழகாக முத்தாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நம்மளோட சாக்லேட் சிப். நான் கம்மியான அளவு தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதே மாதிரி அதிகமான அளவில் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே முத்தாக அழகாக வந்திருக்கு இல்லையா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.